பனிப்புயல் அவசர நிலை அதிரும் அமெரிக்கா, பின்னணியில் இருப்பது யார்? அரசியல் நெருக்கடிகள் காரணமாக பல்வேறு நாடுகளில் அவசர நிலை அறிவிக்கப்படுவதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்காவின் 6 மாகாணங்களில் கடுமையான பனிப்புயல் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கென்டக்கி, வர்ஜீனியா, மேற்கு வர்ஜீனியா, கான்சஸ், ஆர்கன்சாஸ் மற்றும் மிசோரி ஆகிய 6 மாகாணங்களே அவசர நிலை அறிவிக்கப்பட்ட மாகாணங்களாகும். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக மோசமான பனிப்பொழிவு மற்றும் குளிரான வெப்பநிலை நிலவக்கூடும் என்பதால் அமெரிக்காவின் மேலும் 30 மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடும் குளிரை இதுவரை கண்டிராத மிசிசிப்பி, புளோரிடா ஆகிய மாகாணங்களும் கூட இப்போ கடும் குளிரை எதிர்நோக்கி இருக்காங்க. கடும் குளிரை கருத்தில் கொண்டு அங்கு இண்டியானா, மேரிலாந்து, வர்ஜீனியா மற்றும் கென்டக்கி மாகாணங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பல பனி புயல்கள் வடகிழக்கு அமெரிக்காவை தாக்கிட்டு, இதனால நியூயார்க் நகரம் போன்ற பகுதிகளில் வரலாறு காணாத பனிப்பொழிவு இருந்துச்சு. அப்போ சராசரி வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு. இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த வருடம்தான் கடும் குளிரை அமெரிக்கா எதிர்நோக்கி இருக்கிறது. கடும் பனிப்புயல் காரணமாக 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இருக்கு. அமெரிக்காவிற்கு உள்ளே வரக்கூடிய மற்றும் வெளியே செல்லக்கூடிய 1500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தலைநகர் வாஷிங்டன்ல 9 அங்குலம் உயரத்திற்கு சாலைகளை பனிப்பொழிவுகள் மூடியிருக்கிறது. ஆர்டிக் துருவ பகுதியிலிருந்து கிளம்பிய பனிப்புயல் இப்போ அமெரிக்காவை தாக்கி வருவதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. வார விடுமுறை முடிந்த பின் திங்கட்கிழமை காணப்படக்கூடிய வழக்கமான வாகன ஓட்டங்களை அமெரிக்கா தெருக்கள்ல காண முடியல. அதே போல பனிப்புயல் அப்படின்னா என்ன? மழையானது சூடான காற்றின் ஒரு அடுக்கு வழியாக செல்லும் போது அது மிகவும் குளிராக மாறும் மற்றும் அந்த சூழ்நிலையில குளிர்ந்த மேற்பரப்புகளை தாக்கும் போது உறைகிறது. இந்த வழியில பனி அடுக்கு குவிகிறது. அந்த பனி அடுக்கு வெப்பமான காற்றின் வழியாக செல்லும் போது அவை ஓரளவு உருகும். அதன் பிறகு அது குளிர்ந்த காற்றின் அடுக்கை கடந்து செல்லும் போது அவை மீண்டும் உறைந்து பனிக்கட்டிகளாக மாறும். பலத்த காற்று பனிக்கட்டிகளை உயர்த்தி பனிப்புயலை ஏற்படுத்துது. பனிப்புயல் 1 மணி நேரத்திற்கு 56 மைல்களுக்கு அதிகமாக வீசும். குறைந்தது 3 மணி நேரம் நீடிக்கும். 100 கிலோமீட்டர் வேகத்திலும் கூட பனிப்புயல் வீசும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வடதென் துருவங்கள்ல வீசக்கூடிய புயல் காற்றில் சிதறுண்டு பனிக்கட்டிகளும் கலந்து வரும். இதுவே பனிப்புயல் அப்படின்னு சொல்லப்படுது. பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ். ஆனா அது கடந்த காலங்களில் குறைவாகவும் அதிகமாகவும் இருந்து வந்திருக்கு. பருவநிலையில் இயற்கையாகவே மாற்றங்கள் இருந்து வந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில் பூமியின் வெப்பநிலை முன் எப்போதும் இல்லாத வகையில் வேகமாக உயர்ந்து வருவதாக விஞ்ஞானிகள்லாம் தெரிவிக்கிறாங்க. மனிதர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்திற்கு பெரும்பாலும் எரிபொருள்களை எரிப்பதே காரணமாக இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சக்கூடிய பூமியில் உள்ள காடுகள் அழிக்கப்படும் போது அவற்றில் ஏற்கனவே உட்கிரகப்பட்டிருக்கக்கூடிய கார்பனும் வெளியிடப்பட்டு அது புவி வெப்பமயமாதலுக்கு வழிவகுக்கிறது. தொழில் புரட்சி தொடங்கிய 1750களில் இருந்து இதுவரை 30% அதிகமான கரியமில வாயுனுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. கடந்த 8 லட்சம் ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இப்போ கரியமில வாயுக்களின் செறிவு வளிமண்டலத்தில் அதிகரித்திருக்கு. இதன் விளைவாக துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆர்டிக், அண்டார்டிக் பகுதிகள் உருகத் தொடங்கி பனிப்புயலை மிக கடுமையாக ஏற்படுத்தி வருது. வெப்பமயமாதலுக்கு எதிரான செயல் திட்டத்தை உலக நாடுகள் ஒருங்கிணைந்து தங்களுடைய சுயநல நோக்கத்தில் இல்லாமல் செயல்படுத்தினால்தான் மனிதகுலம் பேரழிவை தடுக்க முடியும்.